ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, உன் தாய் உன்னை தேற்றுவதை போல நான் உன்னை தேற்றுவேன். நீங்க குழந்தையா இருந்தபோது, சின்ன குழந்தையா இருந்தபோது, எந்த தாயும் தன்னுடைய குழந்தையின் மேல ரொம்ப கவனமா இருப்பாங்க. அந்த குழந்தை அழுதா எதுக்கு அழுதுன்னு தாய்க்கு தான் தெரியும். பசிக்கு அழுகுதா, குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வந்திருக்குதா, எதனால் அழுகிறது என்பது தாய்க்கு தான் தெரியும். என்னால் அந்த குழந்தையின் ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கிறது அந்த தாய் தான். ஒரு குழந்தையினுடைய முகம் வாடி இருந்தால் கூட தாய் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி தாயினுடைய அன்பு விசேஷமானது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்மை தாயை போல தேற்றுகிற ஒரு அற்புதமான ஆண்டவர் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இயேசுக்கு ஒரு பெயர் தேற்றரவாளன், நம்மை தேற்றுகிறவர். என்னுடைய தாயினுடைய அன்பை நினைத்து பார்க்கிறேன். நான் இன்னைக்கு உயிரோடு இருக்க காரணம் என் தாய், அவருடைய ஜெபம், அவருடைய விசுவாசம். நான் மரணப்படுக்கையில கடந்த போது என் தாயார் தான் எனக்காக இயேசுவே என்று கண்ணீர் விட்டு ஜெபித்தாங்க. அந்த ஜெபத்தை கேட்டுதான் எனக்கு அற்புதம் செய்தார். நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு நிறைய பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், நெருக்கங்களை சந்திப்பேன். அப்போ சமயத்தில் என்னை தேற்றுவது என் தாய். அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரை நெருங்க நெருங்க பாடு வரும், உபத்திரம் வரும், அதெல்லாம் கண்டு சோர்ந்து போயிடக்கூடாது, அதையெல்லாம் கடந்து நம்ம ஆண்டவர் மேல் அனுபவிக்கிறோமான்னு அவர் சோதித்து பார்ப்பார். இப்படி சொல்லி என்னை தேற்றும்படி என் தாயாரை ஆண்டவர் பயன்படுத்தினார். அதனால் அவருடைய அன்பு, அவங்க பேசின காரியம், அவர் என்னை தேற்றின விதம் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு காரியம். எனக்கு அன்பானவர்களே, அதே மாதிரி தான் இயேசு எனக்கு ஒரு தாயாக இருந்து தேற்றுகிறார். இன்றைக்கு நான் ஊழியத்தில் சந்தோஷமாய் நிற்க ஒரே காரணம், என் இயேசு என்னை தாயை போல தேற்றுகிறார். எவ்வளோ பேர் பரிகாசம், நிந்தை, இல்லாத பொல்லாத காரியத்தை நடந்த மாதிரி பேசுறதும், எழுதுறதும், சொல்றதும், பரிகாசம் பண்றதும் ஒண்ணுமே என்னை பாதிக்கிறது இல்லை. ஏன்னா என் உள்ளம் பாதிக்கப்பட்ட இயேசு விடுவதில்லை. உடனே சொல்ல, அவன் பேசுறவன் பேசட்டும், சொல்றவன் சொல்லட்டும், நீ ஒன்றும் வருத்தப்படாத, நான் உன்னை குறித்து என்ன சொல்லுவனோ அதுதான் முக்கியம், சோர்ந்து போகாதன்னு சொல்லி என்னை தேற்றி கொண்டே இருக்கிறார். அனுதினமும் என்னை தேற்றுகிற தாயாக அவர் இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ மகிழ்ச்சியோட சந்தோஷமா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன்.